பிறருக்கு உதவி செய், அவர்களால் திருப்பி உனக்கு உதவி செய்ய முடியாது என்று தெரிந்த போதிலும் 3 உண்மைகளை நீண்ட காலத்திற்கு மறைக்க முடியாது. 1 சூரியன், 2 சந்திரன் மற்றும் 3வது உண்மை. மலருக்கு மதிப்பு மனம் இருக்கும் வரை, மனிதனுக்கு மதிப்பு பணம் இருக்கும் வரை. பெருமையாக வாழ்ந்து காட்டுங்கள், தவறு இல்லை. ஆனால் அடுத்தவர் முன் பெருமைக்காக வாழ்ந்து காட்டாதீர்கள். அதற்கு அவமானமும் ஏமாற்றமும் தான் மிஞ்சும். 1 நிமிட நிகழ்விற்காக வாழ்நாள் முழுவதுமே பயந்து கொண்டு இருப்பதே மரண பயம். எதையும் ஆழமாக நேசிக்காதே, துன்பப்படுவாய். எதையும் ஆழமாக யோசிக்காதே, குழம்பி விடுவாய். எதையும் எங்கும் யாசிக்காதே, அவமானப்படுவாய். உண்மை முதலில் தோற்பது போல் தெரிந்தாலும் முடிவில் அதன் தோள்களில் வெற்றி மாலை வந்து விழும். பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல, அதுதான் பலம். தர்மத்திற்கு கோபம் இல்லை, மன்னிக்கும் இயல்பும் கிடையாது. செய்த தர்மத்தின் பயன் இன்றோ நாளையோ கிடைத்தே தீரும். வயலுக்கு கேடு களைகள், மனித வாழ்வுக்கு கேடு அவனது ஆசைகள். நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் மட்டுமே உனக்கு சொந்தம். முரட்டுத்தனம் என்பது ஒரு பலவீனமான மனிதன் காட்டும் போலியான வலிமையாகும். தான் துன்பத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த மனிதன். நல்லவிடம் கண்ட சிறு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே. தீயவிடம் கண்ட பல நன்மைக்காக அவனுடன் இணங்காதே. கண்மூடித்தனமாக கோபம் உடனே அழிவை தரும், எதிரிக்கு அல்ல உங்களுக்கு. ஆரோக்கியமே மிகப்பெரிய சொத்து, மணி நிறைவே மிகப்பெரிய புதையல், நம்பிக்கையே மிகச்சிறிய நண்பன். நீ நல்லவன் என்று நிரூபிக்க 1000 காரணங்கள் உன்னிடம் இருந்தாலும் கூட ஒரு சிறு குறை உன்னிடம் இருந்தால் இந்த உலகம் உன்னை கெட்டவன் என்று தீர்மானித்துவிடும். உறவுக்கு நீ செய்வது உதவியாகாது, அது தானம் ஆகாது. ஊருக்கு செய்வதே தானமாகும். நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு, மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே. சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது. குனிவதால் எழுத்துக்கள் நிமிரும், பணிவதால் வாழ்க்கை உயரும். நிரந்தரம் என்று ஏதும் இல்லை, காலமே காலத்தை அழித்து கொண்டிருக்கிறது. இன்று நேற்றைய அழித்து விட்டது, நாளை இன்றைய அழிக்கப் போகிறது. அறியாமையோடு 100 ஆண்டுகள் வாழ்வதை காட்டிலும் அறிவுடன் ஒரு நாள் வாழ்வதே மேலானது. எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் தான் உண்டு. 1 காலம், 2 மௌனம். எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை அறிவதே மிகப்பெரிய விஷயம். இருந்தால் உறவு, பிரிந்தால் நினைவு, அவ்வளவுதான் வாழ்க்கை. தேங்கி கிடைக்கும் நீரில்தான் குப்பைகள் அதிக அளவில் குவியும். தேங்கி கிடக்காமல் ஆற்று நீரை போல ஓடிக்கொண்டே இருப்போம், நம் வாழ்க்கையும் முன்னேறிக்கொண்டே இருக்கும். உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே, தாழ்வு மனப்பான்மைதான் வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே, தலைக்கணம் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாக இரு, தன்னம்பிக்கை வரும். முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை. படிவுக்கு நீ அடிமை என்றால் புகழ் உனக்கு அடிமை. பொறுமை ஒருபோதும் தோல்வியடையாது, பொறாமை ஒருபோதும் வெற்றியடையாது. பிறகு செலவழிக்கலாம் என்று பணத்தை சேமிக்க முடியும், ஆனால் வாழ்ந்து கொள்ளலாம் என்று ஒரு நாளை கூட சேமிக்க முடியாது. வாழ்க்கை பொறுமையாக இருப்பவனால் தான் விரும்பியதை பெற முடியும். மற்றவர் தவறை கவனித்துக் கொண்டே இருப்பவர்கள் தன் தவறுகளை வளர்த்து கொண்டே இருக்கின்றார்கள். சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைதான் தேவை. சந்தனம் கூட குறிப்பிட்ட தூரம் வரையே மணக்கும், ஆனால் நல்லவர்களின் செயல்களில் 4 திசைகளிலும் பரவும். போரில் 1000 பேர் வெற்றி கொள்வதை விட சிறந்தது மனதை வெற்றி கொள்வது. தெரிந்தே தவறுகளை செய்கிறவர்கள் அதனால் பாதிக்கப்படுவர்களை நினைத்து ஒரு துளியும் வருந்த மாட்டார்கள். காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி, வாழ்க்கை அழகாகும். இளமையிலே பாவம் புண்ணியங்களை அறிந்து கொள். நீ பாவங்களை தவிர்த்து
புண்ணியத்தின் பாதையில் தொடர்ந்து செல். தூக்கத்தில் இருப்பவனை எழுப்பாதே, அப்போதுதான் அவன் பாவங்களை செய்யாமல் இருந்திருக்கின்றான். குளத்து நீர் முழுக்க கொப்பளித்து கொப்பினாலும் சொட்டு நீரும் ஒட்டாது தாமரை இலைகளில். அதுபோல் உனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் கெட்ட எண்ணம் சேரக்கூடாது உன் நினைவில். இதை இழந்தாலும் வருந்தாதே, அது உனக்கானதாக இருந்தால் இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும். நீ எப்பொழுதும் கேட்பதே இல்லை, கவனிப்பதும் இல்லை. உன் கவனம் எப்பொழுதும் பதில் கூறுவதிலேயே உள்ளது. விதியை நம்பி மதியை இழக்காதே. மனம் என்னும் புத்தகத்தை புரட்டிப்பார், தெரியும் அதிகப்படியான நாட்களை நீ அவசியமில்லாத செயலுக்காகத்தான் செலவழித்திருப்பாய். அதனாலேயே நீ வாழ்வை வெறுத்து துன்பத்தில் வீழ்ந்திருப்பாய். அடுத்தவன் வழியறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தி பார்க்க மாட்டான். அவரது கண்ணீருக்கும் காரணமாக இருக்க மாட்டான். எவன் பிற நற்செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனால் நல்ல செயல்கள் எதையும் செய்ய முடியாது. ஒருவனுடைய அறிவும் முதிர்ச்சியை எந்த அளவுக்கு கோபம் தணிந்தவராக இருக்கின்றான் என்பது வைத்தே கணிக்கலாம். வேதனையை தாங்கும் வல்லமை செயலாற்றும் வல்லமையை விட மிக பெரியது. அன்பின் வல்லமை வெறுப்பின் வல்லமையை விட மிக பெரியது. வாழ்க்கை என்பது புல்லாங்குழல் போல காயங்கள் நிறைந்ததுதான். காயங்களை மறந்திருக்கின்ற போதுதானே ராகங்கள் பிறக்கின்றது. ஒருவனை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ பேசுவதை நிறுத்திவிட்டு அவனை பேசவிடு. ஒருவரின் பேச்சின் செயலும் தான் அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு உணர்த்தும். இறைவன் எழுதாமல் இங்கு எதுவும் நடக்காது. இறைவனை நாடாமல் நமக்கு எதுவும் நடக்காது. முயற்சி மட்டும்தான் நம்முடையது, முடிவு அவனுடையது. இல்லாதவர்களுக்கு முன் நின்று கொண்டு உன் குழந்தைகளை பற்றி பேசாதே. அனாதைக்கு முன் நின்று கொண்டு உன் தாய் தந்தையை பற்றி பேசாதே. சிலரின் முன் சிலவற்றை பேசாமல் இருந்தாலே பல பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை அமைதியாக நகரும். தங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை மறந்துவிட்டு இன்று அந்த நிலையில் இருப்பவர்களை கீழ்த்தரமாக நடத்துவது எந்த விதத்திலும் சரியானது அல்ல. நீங்கள் யாரிடம் உங்கள் ரகசியங்களை சொல்கிறீர்களோ அவரிடம் உங்கள் சுதந்திரத்தை இழப்பீர்கள் என்பதை உணர்ந்து கவனமாக இருங்கள். சில ரகசியங்கள் எப்பொழுதும் ரகசியங்களாகவே இருப்பதுதான் எல்லோருக்கும் நல்லது. யாருக்கும் நீதான் முக்கியம் என்று நினைத்துக் கொண்டிருக்காதே. காரியம் முடியும் வரை கட்டவிரலாய் இருக்கும் நீ காரியம் முடிந்ததும் ஆரம்பிரலாய் அனாவசியமாய் மாறிவிடுவாய். பிடிக்காதது போல் நெடுநேரம் பிடித்தவர்களிடம் இருக்க முடியாது. பிடித்தது போல் நெடுநேரம் பிடிக்காதவர்களிடம் இருக்க முடியாது. உண்மைகள் எல்லாம் எல்லா நேரங்களிலும் உறங்கிக் கொண்டிருப்பது இல்லை. காலம் எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் காட்டி கொடுத்துவிடும். எப்போதும் நம்மை பற்றி யோசிப்பவர்களிடம் நாம் பேசக்கூட விரும்புவது இல்லை. ஆனால் நாம் எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சிலர் நம்மை பற்றி நினைத்து கூட பார்ப்பது இல்லை. இதுவே நம் வாழ்வின் யதார்த்தமான உண்மை. அன்பு என்பது மனிதனின் மிகப்பெரிய பலவீனம். ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்குகிறது. ஏமாற்றம் இல்லாத அன்பு மிருகத்தை கூட மனிதனாக்குகிறது. சில வலிமை மிக்க மனிதர்கள் எளிய மனிதர்களை அழித்து வாழ்கின்றார்கள். ஆனால் அந்த வலிமை மிக்க மனிதர்கள் சந்தோஷம் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்காது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அவர்களை விட வலிமை மிக்கவர்கள் அவர்களை அழிக்க ஆயத்தமாக்கி விடுவார்கள். முட்கள் நிறைந்த கூட்டிலும் பறவை மகிழ்ச்சியாக வாழ்கிறது. மாளிகையிலும் மனிதன் குழம்பிக் கொண்டுதான் இருக்கின்றான். எதிலும் திருப்தியடையாத மனம் எது கிடைத்தாலும் அதில் மகிழ்ச்சி அடைவது இல்லை. கிடைப்பதை ஏற்றுக்கொண்டு திருப்தியடையும் மனம்தான் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியை காண்கிறது. வாழ்க்கை தத்துவங்கள் என்பது வாழ்ந்தவர்கள் எழுதி வைத்தது அல்ல. வாழ்க்கையில் பல வழிகளை அனுபவித்தவர்களின் அனுபவங்களே வரிகளாய் மாறியுள்ளது. எல்லா விதமான வாழ்க்கை தத்துவங்களும் நமது இளமையிலேயே வாசித்து பார்க்க கிடைத்து விடுகிறது. ஆனால் அவற்றை எல்லாம் ஒவ்வொன்றாய் அனுபவிக்க முதுமை வரை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. உன்னிடம் பணம் இருக்கும் போது கிடைக்கும் உறவு, பாசம், மதிப்பு, மரியாதை இவை அனைத்தும் முற்றிலும் போலியானது. இந்த மாபெரும் உண்மையை பணமும் வேலையும் இல்லாத போதுதான் உன்னால் உணர முடியும். பெரும்பாலான குற்றங்கள் அவனது நாவிலிருந்துதான் பிறக்கின்றன. பேசுகின்ற வார்த்தைகளில் எப்பொழுதும் கவனமாக இருங்கள். நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் தவறாக்கி போனால் அதனால் பெரிதும் பாதிக்கப் போவது மற்றவர்கள் அல்ல, நீங்களும் தான்.
கண்ணியமான மனிதர்கள் தான் தன்னை தானே குறை கூறிக்கொள்வார்கள். சாதாரண மனிதர்கள் தான் பிறரை குறை கூறுவார்கள். நடுநிலைமையோடு பேசு, அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும். நல்ல எண்ணத்தோடு இரு, அதுதான் உன் நடத்தியை பாதுகாக்கும். உண்மையான புத்திசாலிகள் தான் சந்திக்கும் ஒவ்வொருவரிடம் இருந்தும் கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்றை தேடுவார்கள். மற்றவர்களோ எனக்குத்தான் எல்லாமே தெரியும் என்று தலைகணத்தில் ஆடுவார்கள். வாழ்க்கை உனக்கு வசமாவதும் அதுவே உனக்கு விஷமாவதும் உன் கைகளில் தான் உள்ளது. நீ எடுக்கும் முடிவுகளில் எப்பொழுதும் தெளிவாக இரு. பேசும் வார்த்தைகள் உங்களுடையதாக இருந்தாலும் கேட்கும் காதுகள் மற்றவர்களுடையது என்பதை மறந்துவிடாமல் வார்த்தைகளை எப்பொழுதும் பார்த்து பேசுங்கள். பிறர் மனம் பாதிக்கும் வகையில் பேசிவிடாதீர்கள். யாருக்குமே நம்மை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற மனநிலைக்கு நாம் எப்போது வருகிறோமோ அப்போதுதான் நம் வாழ்க்கையை நாம் வாழவே ஆரம்பிப்போம். பொறாமை என்பது அடிமைகளின் குணம் என்பதை உணர்ந்து இன்றே உங்கள் மனதில் இருக்கும் பொறாமை எண்ணத்தை குளிதோண்டி புடைத்து விடுங்கள். வாழ்க்கையில் எதிர்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் வழிகளை எல்லை மீறி அனுபவிக்க வேண்டியிருக்கும். காலங்கள் சிலரை மறக்க செய்துவிடும், ஆனால் ஒரு சிலரின் அன்பு மட்டும்தான் காலத்தையே மறக்க செய்துவிடும். எல்லா கஷ்டங்களும் முடிந்த பிறகுதான் வாழ்வில் சிரிக்கவே முடியும் என நினைத்துக் கொண்டிருந்தால் சாகும் வரை யாராலும் சிரிக்கவே முடியாது. நீங்கள் ஒருவருக்கு பயனற்றவராக கூட இருக்கலாம், ஆனால் உங்களை நன்றாக புரிந்து கொண்டு உங்களை மட்டுமே நேசிக்கும் ஒருவருக்கு நீங்கள் தான் விலை மதிப்பற்றவராக என்பதை உணருங்கள். நடுக்கடலை போன மன அமைதியை பெறுவதற்கு பல ஆர்ப்பரிக்கும் மலைகளை நாம் சந்தித்து கடந்து செல்ல பக்குவப்பட வேண்டும். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக் கொள்ள, நீ படும் கஷ்டம் எல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காகத்தான் என்று நல்லவனாயிரு. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதே. ஏனென்றால் நல்லவனை இந்த உலகம் மதிப்பது இல்லை. யாருக்கும் நீங்கள் தீயவர் என்று பட்டம் சூட்டி விடாதீர்கள். நீங்கள் நல்லவர்கள்தான், இன்னும் நல்லவராய் இருங்கள் என்று அவர்களிடமே சொல்லி பழகுங்கள். அதுதான் அவர்களுக்குள் நல்ல நேர்மையான எண்ணங்களை கொண்டு வரும். ஒரே ஒரு முறையாவது உங்கள் மனதில் இருப்பதை எல்லாம் உங்களுக்கு பிடித்தவர்களிடம் சொல்லிவிடுங்கள். அதை சொல்வதால் அவர்கள் உங்களை வெறுத்து விடுவார்களோ என்று தயங்கி அந்த வார்த்தைகளை அப்படியே மனதுக்குள் போட்டு புதைத்து விடாதீர்கள். சில வருடங்களுக்கு பிறகு நீங்கள் மனதில் புதைத்து வைத்த வார்த்தைகளே முள்ளாக மாறி உங்களை குத்தி காயப்படுத்தி கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலையையும் சிரித்துக்கொண்டே கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள். யார் கொடுக்கின்ற எப்பேற்பட்ட வழிகளும் விலகிக் கொள்ளும். நேரம் கிடைக்கும் போது மட்டும் நம்மோடு பேசும் உறவை விட 1000 வேலைகள் இருந்தாலும் நமக்காக நேரம் ஒதுக்கி நம்மோடு பேசும் ஒரு உண்மையான உறவு கிடைப்பதெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரம்தான். இந்த உலகில் தவறு செய்யாத மனிதர்களே இல்லை. தவறை உணர்ந்து அதை திருத்திக் கொள்வதுதான் மனிதர்களுக்கு அழகு. மன்னிப்பை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் பழகிக் கொண்டால் வாழ்க்கை மிகவும் அழகானதாகவும் எளிமையானதாகவும் இருக்கும். எவ்வளவுதான் நன்றாக பழகினாலும் ஒரு சிலரின் உண்மை குணம் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு தான் தெரிய வருகிறது. இவ்வளவு நாட்கள் அவர்களின் உண்மை குணத்தை மறைத்து வைத்திருந்தது அவர்களின் திறமையா அல்லது அதை அறிந்து கொள்ளாமல் இருந்தா என் நன்மைக்கா என யோசித்து வைத்து விடுகிறது.